Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது சந்தோஷமான நேரம். இது சந்தோஷமான நேரம். இந்த நேரம் மகிழ்ச்சியான நேரம். இந்த நேரம் சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிற நேரம். ஏன் தெரியுமா? வார்த்தை வரும் பொழுது எங்களுக்கு சமாதானம், வார்த்தை வரும்போது எங்களுக்கு பலன், வார்த்தை வரும்போது எங்களுக்கு ஞானம், வார்த்தை வரும்போது இதோ அவருடைய அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் மெய்மறந்து தேவனுடைய வார்த்தையின் உபதேசத்தை கேட்க நாம் கடந்து வருகிறதான நிலை நேரம் இதுதான். ஆகவே பிரியமானவர்களே, இது மகிழ்ச்சிக்குரிய நேரமாய் இருக்கிறபடினாலே, சந்தோஷத்துக்குரிய நேரமாய் இருக்கிறபடினாலே, இன்பம் தருகிற நேரமாய் இருக்கிறபடினாலே, இந்த நல்ல நேரத்திலே, அருமையான நேரத்திலே இதோ ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற தேவன் இது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்தில் இருந்து நமக்கு தேவ செய்தியை அருளி செய்கிறார். தேவ செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது ஒரு முக்கியமான தேவ செய்தி. இந்த தேவ செய்திக்குண்டான தலைப்பை பார்க்கும்போது வரங்களை எப்படி பெறுவது, இது ரொம்ப அவசியமான காரியம். வரங்கள் என்றால் என்ன என்பது நம்முடைய மனசுக்குள்ளார நம்ம நினைக்கலாம். அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு பரிசு பொருளை வாங்குவது போல வெற்றி பெற்றவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு, தியாகம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் பரிசுதான் வரம் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சுங்களா? அதே போல ஏதோ செய்ய முடியாத மனிதனாலே, ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால முடியாது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலே இருக்கிறதான மனிதனை தட்டி எழுப்புவதற்காக உன்னதமான தேவன் தம்முடைய வரங்களை கொடுக்கிறார். பாத்தீங்களா? நம்மளால ஒண்ணு செய்ய முடியல, ஐயோ என் வாழ்க்கையில முன்னேற முடியல, நான் எதை செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது, நான் எதை செஞ்சாலும் தப்பு தப்பா ஆகுது, என்னால வாழ்க்கையில முன்னேற முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை பார்த்து வரங்களை கொடுத்து நம்மை நிமிர வைத்து நம்மை பயன்படுத்த வைக்கிறார். ஆகவே வரம் கிஃப்ட், அது ரொம்ப முக்கியமானது. காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் இது இந்த வரங்களை வாங்குவதற்கு என்ன செய்வது? அப்போ ஒரு சில பேர் நம்மள முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? வரங்களை வாங்குவதற்கு சாதாரணமா கிடைக்காது. ஒரு பொருத்தனை செய்யறோம். அப்ப அந்த பொருத்தனை செய்யும் போது அந்த பொருத்தனைக்குள்ளாக உபவாச நாட்களை கூட்டி, நான் உபவாசம் இருந்து தேவ வரங்களை வாங்குகிறேன், நான் ஆலயத்திற்கு சென்று தேவ வரங்களை வாங்குகிறேன், நான் இதோ பாஸ்டர் மத்தியிலே கடந்து வந்து அந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கும் போது, என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எனக்கு வரம் கிடைக்கும் அல்லவா அப்படின்ற ஒரு நோக்கம் பல வகையான பல தரப்பட்ட மனிதர்கள் வாயிலாக உள்ளத்திலே எழுப்பி இருக்கிறதான காரியம். ஆகவே தவம் இல்லாமல் வரம் இல்லை என்கிறதான காரியம். ஆகவே தவம் வேண்டும். ஆச்சுங்களா? தியானம் அவசியம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது அவசியம். அப்படியாக பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இவ்விதமாக 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் ஒரு மனதோடு கூட கடந்து வந்தார்கள். அப்படி கடந்து வருகிறதான சமயத்திலே உன்னதமான தேவனுடைய ஆவி, பிரிந்திருக்கிற அக்னிமயமான ஆவி அவர்களுக்குள் இறங்கினது. அப்பொழுது உன்னத பலன் அடைந்தார்கள். அப்போ அந்த உன்னத பலனுக்குள்ளாக எது இருந்தது? ஆண்டவருடைய கிஃப்ட். அதுதான் தேவ வரம். அப்படி தேவ வரம் கிடைக்கும் போது அவர்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே பேசினார்கள். அவர்கள் கூடி வந்தவர்கள் பலதரப்பட்டதான இனத்தாராய் இருந்த பொழுதிலும் கூட அவர்களுக்கு ஜென்ம பாஷையிலே கேட்டது. இது அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷையினாலே தேவன், பரலோக பாஷையினாலே தேவன் அவர்களை இவ்விதமாக நிரப்பினார் என்பதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் அதை படித்து பாருங்கள். தேவ வரம் பெறுவதற்கு
இயற்கையாகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதான ஒரு குறிப்பு மிகவும் அவசியம். இது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவ வரம் ஒரு மனிதன் இடத்திலே வாங்க வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால், அவன் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கருத்தாய் பாருங்கள். முதலாவதாக, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்திற்கு ஏதுவாக நடந்தா வரம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிரியமா நடந்துட்டா நமக்கு சொத்து கிடைக்கும், நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். ஆச்சுங்களா? அதே போல நேற்று தினத்துல நேற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சபையில இருக்கிறதான வசந்தின்னு சொல்றதான என்னுடைய உடன் ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் என்னன்னா தன்னுடைய அக்காவை ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்து இது வரைக்கும் ரொம்ப எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே கைவிட்டுட்டாங்க. அப்போ படுத்த படுக்கையில மரணத்தின் எல்லை, அந்த மரணத்தின் எல்லையில போயாச்சு. அந்த மரணத்தின் எல்லையில போன உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு கிட்னி போயிருச்சு, நீ இன்னைக்கு நைட்டு உனக்கு 12 மணி நேரம் தான் நாங்க தர முடியும், அதுக்குள்ள நீ டயாலிசிஸ் பண்ணலனா நீ செத்துடுவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மகன் போய் பிரயாசப்பட்டு தன்னந்தனியா என்னிடத்துல எனக்கு முன்னாலேயே பக்கத்துல அப்படியே ஓங்கி குத்துறாப்ல ஒரு காரியத்துல. என்னன்னா, ஒரு பொருள் மேல, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, ஐயோ என்ன தாங்க முடியலையே, தாங்க முடியலையே, சித்தப்பா என்னாச்சும் ஒண்ணு செய்யுங்க அப்படின்னாப்ல. அப்ப நான் பொறுமையோடு கூட இருந்து ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருடைய காரியம் ஏற்ற காலங்களில் செய்வார்னு சொல்லி மகனை அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் உடனே திரும்பியும் குடும்பத்துக்குள்ளார ஆலோசனை பண்ணி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே அங்கேயும் பார்த்த உடனே டெஸ்ட் எல்லாம் எடுத்த உடனே இவ்விதமாக கிட்னி போயிருச்சு, இன்னும் டயாலிசிஸ் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே என்கிட்ட போன் பண்ண. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதோ இன்னும் எத்தனை தடவை தான் அந்த சரீரத்தை சித்திரவதை பண்ணுவது, வேண்டாம் போதும், இந்த பாடுகள் வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சொன்னார்கள் என்னிடத்துல. சரி, நீங்கள் வாங்கள் பார்க்கலாம், கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுவோம், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி, இதோ சரியாக அந்த நாள் ராபோஜனம் கொடுக்கிற நாள், தேவனுடைய பலியின் காரியங்கள் அந்த நாட்களிலே கடந்து ஜெபம் பண்ணி அந்த குமாரத்திக்கு நாங்க கொடுத்தோம். கொடுத்த உடனே இன்னைக்கும் டயாலிசிஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, ஆனா கர்த்தர் சுகம் கொடுத்து அப்படி வச்சிருக்கிறாரு. பூரண சுகமடைய இப்போ வார வாரம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்மளால முடியலன்னு சொன்னா ஆண்டவர் அந்த தருணத்துல உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதற்காக இந்த வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஆகவேதான் கர்த்தரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அப்படி அவரிடத்திலிருந்து கிஃப்ட வாங்கணும்னா, அவரிடத்திலிருந்து நாம் அவருடைய வரங்களை வாங்க வேண்டும் என்றால் முதலாவது தாழ்மை அவசியம். தாழ்மைப்பட வேண்டும், ஆண்டவரிடத்திலே தாழ்மைப்பட வேண்டும். ஆகவே தாழ்மை இருக்கிறவனுக்கு தேவன் இறங்குகிறாராம். எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த கஷ்டத்திலும் சரி, அவருடைய வரங்களை கொடுப்பதற்காக தாழ்மை நிமித்தமாய் ஒவ்வொரு மனிதருக்கும் உன்னதமான தேவனுடைய வரங்களை கொடுக்கிறார். இரண்டாவதாக இதய சுத்தம் வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமானவர். ஆகவேதான் அந்த பரிசுத்தமான தேவனை நம்ம உள்ளுக்கு கொண்டு வரணும், அவருடைய கிஃப்ட உள்ளுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் கிஃப்ட கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆகவேதான் ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல ஒரு நல்ல ஒரு தண்ணீரை ஊற்றி வைக்கணும். சும்மா ஊத்தி வைப்போமா? என்ன செய்வோம்? முதலாவது உள்ளுக்கு என்னாச்சு டெஸ்டா இருக்குமே, உள்ளுக்கு என்னாச்சு அழுக்கா இருக்குமே அப்படின்னு சொல்லி நல்லா சுத்தம் பண்ணி குடிக்கிற தண்ணி ஆயிற்று. அதனால பாத்திரம் சுத்தமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நல்லா கழுவி நல்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றி வைப்போம் இல்லையா? அதே போல ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கிஃப்ட கொடுக்கணும் சொன்னா, ஒரு மனிதனுக்கு வரத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா முதலாவது எதை பார்க்கிறார் தெரியுமா? இதயத்தின் சுத்தம். அந்த இதயத்தின் சுத்தத்தை பார்த்து அவருடைய கிருபைய, அவருடைய கிஃப்ட அப்படியே ஊற்றுறாரு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம்? இரண்டாவது மறந்து விடக்கூடாது,
மூன்றாவதாக என்ன செய்யணும்? நல்ல எண்ணம் வேணுங்க. இதுதான் எங்கள்கிட்ட இல்லையா? நல்ல எண்ணம், நல்ல எண்ணம், யதார்த்தமான எண்ணம். அப்ப அந்த எண்ணம், நல்ல எண்ணம் உடையதா இருந்தா நம்ம என்ன செய்வோம்னா 4 பேத்துக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருப்போம், சுயநலவாதிகளா இருக்க மாட்டோம். அப்ப அந்த நல்ல எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய gift கிடைக்கும். இத பார்த்துதான் ஆண்டவருடைய வரங்களை கொடுப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தியாகம். ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், நான் தியாகம் செய்வேன் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது, தியாகம் செய்யும் போது, நம்மிடத்தில் இருக்கிறதால கொடுக்கிறதற்கு அதான் சொல்றாரு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினாலே கொடுக்கிறீர்களோ அதற்கு மேலாக சரிந்து விழுகும்படியாக நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆகவே கொடு, தேவனுக்கு கொடு, உன் இதயத்தை கொடு, உன் காலங்களை கொடு, உன் நேரங்களை கொடு, உன் இடத்துல இருக்கிறதான கொடுத்து தேவ சபையை தாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆச்சுங்களா? அதனால கொடுக்கிற இதயம் மிக மிக அவசியமாய் இருந்தால் gift கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பான இதயமாம். பாத்தீங்களா? அன்பான இதயங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நேசிக்கும். அப்போ ஆண்டவர் தம்முடைய வரங்களை கொடுத்தா இவன் அன்பாக அதை யூஸ் பண்றானா, அதை பிரயோஜனப்படுறானான்னு பார்த்து தேவன் என்ன செய்யறாரு? அன்பான இதயங்களிலே இருக்கிறதான இதோ அந்த பாத்திரத்திலே தேவன் தம்முடைய வரங்களை ஊற்றி வைப்பார். எவ்வளவு பெரிய விஷயம்! அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோ எங்கும் தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், அதே போல நாமும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரிந்தால் இவ்விதமாக அந்த வரங்கள் நமக்கு பிரயோஜனம் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கிஃப்ட, தம்முடைய வரங்களை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இதுக்கு எல்லாம் நம்ம தகுதி இருந்தா நமக்கு வரங்கள் இன்னைக்கே இந்த நிமிஷமே கிடைக்கும். தகுதி இல்லைன்னா தகுதிப்படுத்தி கொள்ளுமட்டாக நாம் ஆயத்தமாய் இருந்து தேவனுடைய வரங்களை வாங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்ட வரங்களை வாங்கின பின்பு இந்த வரங்களை நாம் எப்படி காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரங்கள் வாங்கியாச்சு, ஒரு பாத்திரத்தை, ஒரு விலையேறப்பட்ட காரியங்களை நம்மகிட்ட கொடுத்தாச்சு, அதை பத்திரப்படுத்தி வைப்போம் இல்லையா? பீரோக்குள்ள வச்சு பத்திரப்படுத்தி லாக் போட்டு பூட்டு போட்டு வைப்போம் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய வரங்களையும் கூட நம்முடைய இதய பெட்டியில அது இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? அது பத்திரப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் பத்திரப்படுத்த வேண்டும். சிம்சோனை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. சிம்சோன் என்கிறதான ஒரு கேரட், அவங்கள சிம்சோனை பார்க்கும்போது அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே வரம் பெற்ற மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:5. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாத்தீங்களா? இது ஒரு வரம், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வரம். ஆச்சுங்களா? அந்த நசரேயன் விரதம், அந்த விரதத்தினாலே அவன் உன்னத பலனை அடைந்தான். பராக்கிரமசாலி, எதையும் எந்த நிமிஷத்திலையும் அவன் மேற்கொள்ளத்தக்கதான சக்தி, மாபெரும் வல்லமை, அது வரமாய் அந்த சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தேவ பலத்தின் வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள் இன்னும் ஒரு வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:17. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சகாரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். பாத்தீங்களா? மற்ற மனுஷரை போல ஆய்விடுவேன் என்று சொன்னான். இப்படிப்பட்டதான ஒரு இந்த சூழ்நிலையில தேவன் கொடுத்ததான அந்த வரம் அவன் இறுதி வரைக்கும் காக்க வேண்டும். ஆகவே அந்த வரத்தின் சக்தி, அந்த வரத்தின் வல்லமை எங்கே இருக்கிறது என்பதை அவனுடைய அவைகளிலே தேவன் ஒன்றை, அதாவது சவரகன் கத்தி உன் தலையிலே படலாகாது, அதிலே என்னுடைய பலனை வைத்திருக்கிறேன். ஆச்சரியம் பாத்தீங்களா? அவனுக்கு ஒரு டெஸ்ட். இத சொல்லக்கூடாது, இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது.
இந்த ரகசியத்தை சொல்லிட்டீனா இந்த வரம் உன்னை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:3 வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பலம் எப்படிப்பட்டது என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோட கூட போர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். பாத்தீங்களா, அவனுடைய பலம் எப்படிப்பட்ட பலம் தெரியுமா? நிலைக்கதவைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போகிறதான பலம். எப்படிப்பட்ட காரியம்! ஒரு கையினாலே அப்படியே சங்கிலியில கட்டி அவன் என்ன செய்யறானா, தூக்கி கொண்டு போகிறான். அவ்வளோ பலசாலி, எவ்வளவு பயங்கரமான பலம். ஆகவே வரத்தின் ரகசியத்தை இதோ காக்காமல் போனதினாலே ஆபத்து வந்துவிடும் என்கிறதான நிலையும் அதிலே உண்டு. ஆகவேதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28-30 இருந்து வாசித்து பாருங்கள். இவன் இவ்விதமாக இந்த பலத்தை இவன் பாதுகாத்தானா? இந்த பலத்தோடு கூட அவன் முடிவு இருந்ததா, இல்லனா இந்த பலன் அவனை விட்டு கடந்து போனதா என்பதான பார்க்கும்போது, சாதாரண ஒரு பெண்ணினிடத்திலே, விபச்சாரியினிடத்திலே இதோ அந்த ரகசியத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அவனுடைய பலன் போய்விட்டது. சவரகன் கத்தி அவன் தலைக்கு வந்தது. மொட்டை அடிக்கப்பட்டான். மொட்டை அடிக்கப்படும் போது தேவ மகிமை அவனை விட்டு எடுபட்டு போனது. வரங்களை காக்க இயலாதவனாய் போனான். யாரிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க வேண்டும்? தேவாதி தேவனிடத்திலே அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். அவர்தானே வரங்களை கொடுத்தார். அவர்தானே மனிதருள் இவன் வல்லமை பெற்றவன் என்கிற நிலைக்கு கொண்டு வந்தார். ஆனால் சாதாரண விபச்சாரியின் மடியிலே அவன் படுத்து உறங்கினபடியினாலே, இவ்விதமாக தேவனுடைய கட்டளையை மீறினபடியினாலே வரம் போய்விட்டது. பிரியமானவர்களே, அதை வாசித்து பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28-30 வரைக்கும். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீபையை பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு வருஷை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை விட்டு தாங்கி நின்ற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஆண்டவரே, நான் சாகுகிறேன். ஆண்டவரே, நான் மரிக்கிறேன். ஆகவே இப்பொழுது உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். இருப்பினும் கடைசியாக எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி 2 கைகளிலே அந்த தூண்களை பிடித்து, சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்காங்க அந்த தூண்களை பிடித்து அப்படியே இழுக்கிறான். இழுத்த உடனே அப்படியே பில்டிங் அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி அப்படியே கீழே இறங்குகிறது. இறங்கின உடனே அந்த பெலிஸ்தரோடு கூட இவனும் மடிந்து போனான். பிரியமானவர்களே, வரங்களை காக்காவிட்டால் நாங்கள் மடிந்து போய்விடுவோம், நாங்கள் செத்து போய்விடுவோம் என்கிறதான காரியம் இதிலே அடங்கியிருக்கிறது. வரங்கள் பெறுவது கடினம், அதிலும் அதை பாதுகாத்துக் கொள்வது அதைவிட கடினம். ஆகவே அதை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் நம்முடைய உயிர் போய்விடும் என்கிறதான ஒரு நல்ல ஒரு வேதத்தினுடைய ரகசிய குறிப்பு இதிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது. ஆகவே வரம் என்பது மிகவும் மேன்மையானது. அது அப்போஸ்தலர்கள் காலத்திலும் கூட அற்புதம் செய்யும் வரமாய் ஆண்டவர் கொடுத்தார். அந்த அற்புதம் செய்யும் காரியமாய் கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வரம் சீடர்களுக்கும் சரி, இன்றைக்கு நமக்கும் சரி, சரியாக 9 வரம். அந்த 9 வரம் அவனுக்கு தனித்தனியாய் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த வரம் பெற்றவர்கள் தேசத்தை அசைத்தார்கள். அந்த இடமே மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. ஒரு எழுப்புதல் நடந்த ஒரு காரியம். அதை பார்த்த உடனே சீமோன் என்பவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு மாய வித்தைக்காரனா இருந்தான். இந்த வரம் நம்மள்ட்ட கிடைச்சிருச்சுன்னா பாருங்க, இந்த வரம் ஆண்டவற்றிலிருந்து வந்த வரம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த மாய வித்தையோடு கூட இந்த வரத்தை யூஸ் பண்ணா நான் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பு, பர்னபா, பேதுரு
இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் இவ்விதமாக ஊழியம் செய்யும் போது, வரங்களை யூஸ் பண்ணும் போது, அற்புதங்களை காணும்படியாக செய்யும் போது, இந்த சீமோன் என்பவன் அவர்களிடத்துல வந்து என்ன சொல்றானா, இந்த வரங்களை எங்களுக்கு தருவீங்களா? நாங்க உங்களுக்கு துட்டு கொடுக்கிறோம், காசு கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம், என்னிடத்துல இருக்கிற பணத்தை கொடுக்கிறேன், எப்படியாயிலும் எனக்கு இந்த வரத்தை நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மள தான் என்ன செய்வோம்? காசு வந்துருச்சேப்பா, ஒரு வீடை கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டான், நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு காரு எனக்கு கிஃப்டா கிடைக்குது, ஆஹா என்னடது, ரொம்ப சந்தோஷம், அப்படியே சௌரியமா சொல்லி இந்த வாரத்தை பெற்றுக்கொள் அப்படி கொடுத்துருவோம். ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பணத்துக்கும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்கும் இவர்கள் கண் போடாதபடிக்கு என்ன சொல்லியிருப்பார்கள்? வேதம் வாசித்து பாருங்கள், அருமையான வசனம். அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19-20. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போயிருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல அப்படியே பயங்கரமான ஒரு வார்த்தை வருகிறதுங்க. இத பார்த்தவன அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனை பயன்படுத்தின சாத்தானுக்கும் எப்படி இருக்கும்? சாத்தான் தூண்டுறான், பணத்தினால இந்த வரத்தை வாங்கிடலாமா என் மகனுக்கு. சாத்தான் என்ன செஞ்சான்? அந்த மாய வித்தைக்காரனாகி சீமோனை இவன் பயன்படுத்தி இந்த சீடர்களிடத்துல பணம் கொடுத்தா மயங்கிருவாங்களா? மயங்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க பணத்துக்கும் காணிக்கைக்கும் மயங்கி விடக்கூடாது என்பதான ஒரு காரியம். பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம்? ஆகவே வரம் மிகவும் முக்கியமானது, அது அவசியமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:1. அன்றும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருக்கிற போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்துகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. பாத்தீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா, வரமானது வெரி 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 இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வரத்துக்குள்ளார எத்தனை வரங்கள் இருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவாய் எழுதி வச்சிருக்கிறார். அதையும் வாசித்து பாருங்கள். நான் சொல்றதை காட்டிலும் வேதத்தில் இருக்கிறத வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசித்து பாருங்கள். எத்தனை விதமான வரங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அத்தனையும் நமக்கு அவசியம். The Spirit gives one person a message full of wisdom, while to another person the same Spirit gives a message full of knowledge. One and the same Spirit gives faith to one person, while to another person He gives the power to heal. The Spirit gives one person the power to work miracles, to another the gift of speaking God's message, and to yet another the ability to tell the difference between gifts that come from the Spirit and those that do not. To one person He gives the ability to speak in strange tongues, and to another He gives the ability to explain what is said. But it is one and the same Spirit who does all this. As He wishes, He gives a different gift to each person. பாத்தீங்களா, எல்லாருக்கும் டிஃபரெண்டான ஆண்டவருடைய வரங்களை அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறத பார்க்கும்போது, இந்த வரங்கள் எல்லாம் வைக்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நமக்கு மத்தவங்க என்னன்னா வேற ஒருத்தர் ட்ரெஸ் போடும்போது என்ன அழகா இருக்கு, அதை நான் வாங்கிட்டா நல்லா இருக்குமே. வேற ஒருத்தர் வந்து எல்லா விலையேறப்பட்ட காரியங்கள்லாம் வைக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு நம்ம நினைக்கிறது இல்லையா? அதனால ஒரு மனிதன் வரம் பெற்றவனா இருக்கும்போது நமக்கும் வர வேணும்னு தோணும். அப்படி தோணும் போது அந்த வரத்தை எப்படி வாங்குவது? இப்படி போல ஒரு எண்ணம் வந்துச்சு. யாருக்கு? எலிசாவுக்கு எண்ணம் வந்துச்சு. எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறார், எஜமானனே எனக்கு வரம் வேணும், வர வேணும் எஜமானனே.
அப்படின்னு கேட்கும்போது என்ன அந்த ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் போட்டாரு. யாரு? எலியா. நீ அரிதான காரியத்தை கேட்டாய், சரி உனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும் இந்த வரம். என்னிடத்தில் இருக்கிறதான ஆவியின் வரம் உனக்கு கிடைக்கும். அந்த ஆவியின் வரம் கிடைப்பதற்கு என்னிடத்துல கூடவே இருக்கணும். எப்படி? கூடவே இருந்தா, நான் எடுபட்டு போகிற நேரத்தில் நீ இருந்தா கிடைக்கும். பாத்தீங்களா? அப்போ எஜமான் எப்பொழுது போக போறாரு, எஜமான் எப்பொழுது எடுபட்டு போக போறாருன்னு சொல்லி இந்த உடல் ஊழியக்காரனாகிய எலிசா என்ன செஞ்சானா, எப்போ எனக்கு சால்வை கிடைக்கும், எப்போ எனக்கு சால்வை கிடைக்கும், எப்போ எனக்கு இரட்டிப்பான வரம் கிடைக்கும் அப்படி சொல்லி எலிசா எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் இவனும் போகிறதுக்கு தீர்மானிக்கிறான். ஒரு சில இடத்துல எலிசா எலியாவை, அதாவது எலியா எலிசாவை பார்த்து அவாய்ட் பண்றாரு. வேண்டாம், நீ வராதே மகன், நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல இல்ல, உங்க கூட வரேன். ஏன்னா வரங்கள் பெறணுமே, ஊழியக்காரருடைய வரங்கள் பெறணுமே அப்படின்னு சொல்லி, அதே போல கைகளுக்கு தண்ணீர் பார்த்தான். அவன் என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் செஞ்சா, எங்கெங்க போனானோ அங்கெல்லாம் போறான். இன்னைக்கு உடன் ஊழியக்காரர்களா நம்ம இருக்கோம். நம்மளுக்கும் சில வரங்கள் வேணும் இல்லையா? யோசனை பண்ணி பாத்தீங்களா? நம்மளுக்கும் தேவையான காரியம் அப்படின்னா விடவே கூடாது. ஊழியக்காரரை விடவே கூடாது. ஏன்னா ஊழியக்காரருக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரு. எந்த நேரம் எந்த சமயத்துல ஆண்டவருடைய நல் ஈவு கிடைக்கும் தெரியாது. இவன் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தான், டிராவல் பண்ணிட்டே இருந்தான். எலியா கூட எலிசா டிராவல் பண்ணிட்டே இருந்தாரு விடாபடியா. ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது, அக்னி ரதம் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த அக்னி ரதத்துல இவன் ஏறி போகும்போது இது சொன்னா, எலியாவே நீ போகிறாயே, உன் இடத்தில் இருக்கிறது அக்னி வல்லமை எனக்கு வேண்டுமே எலியாவே என்று சொல்லி, என் எஜமானனே சொல்லி கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு சத்தமாய் கூப்பிடும் போது எலியா அப்படியே அக்னி ரதத்திலே அப்படியே மேலே போக 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 அவன் மேலே இருக்கிறதான சால்வை அப்படியே பறந்து வந்து அவன் மேலே இதோ போர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பொழுது இரட்டிப்பான வரங்களை பெற்று எலியா செய்த அற்புதங்களை காட்டிலும் எலிசா செய்த அற்புதம் அதிகமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் 2 ராஜாக்களின் புத்தகம் 2:9 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், தெளிவாக புரியும். வாசியுங்கள் ஒரு வசனத்தை. There Elijah said to Elisha, "Tell me what you want me to do for you before I am taken away. Let me receive the share of your part that will make me your successor." Elisha answered. இப்பொழுது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்டதான எலிசாவுக்கு எலியாவின் வரம் பெறுவதற்கு 3 காரியம் இவனிடத்தில் இருந்தது. அதிலே ஒன்று விடாமல் பின்பற்றுவது. எழுதி வச்சுட்டு இத கைய வச்சு நான் விடாம பின்பற்றணும் ஆண்டவரை. அதில ஆண்டவரை விடாம பின்பற்றணும், அப்பொழுது வரம் கிடைக்கும். 2வது எழுதி வச்சுக்கோங்க, தண்ணீர் வார்த்தான். எலிசா எலியாவின் கரங்களுக்கு எலிசா தண்ணீர் வார்த்தான். பாத்தீங்களா? இதையும் எழுதி வச்சுக்கங்க. இது பணிவிடை. பின்பற்றுதல் ஒன்று, அதுக்கப்புறம் பணிவிடை ஒன்று. 2 காரியங்கள்ல நம்ம கரெக்டா இருப்போமா? 3வது காரியம் வாஞ்சை. எங்க போனாலும் நான் வருவேன், என் ஊழியக்காரரிடத்திலே வருவேன், என் ஆலயத்துக்கு வருவேன், வேதத்தை பின்பற்றுவேன், நான் தாகமாயிருப்பேன். மான்கள் நீரோடி வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய இதயம் கதறுகிறது என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே தான் நமக்கு வரம் கிடைக்கும். எலியா, எலிசா. ஆகவே இவர்கள் எலியாவின் இடத்தில் இருந்ததான வல்லமை வாங்குவதற்காக எலிசா இந்த 3 வகையிலே பிரயாசப்பட்டான். அதே போல நீங்களும் நானும் சகல மனிதர்களை காட்டிலும் விசேஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வரங்களை பெறுவது மிக மிக அவசியம். அந்த வரங்களுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை காப்பாற்றும் விதம் என்ன, அதை வாங்குவதான விதம் என்ன என்பதை இந்த செய்தியின் மூலமாய் நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறோமா? வெறும் கேட்டா விட்டுருவோம். ஆனா ஒரு சில பேர் எழுதி வச்சிருக்காங்க இந்த செய்தியை. செய்தி எழுதி எதுக்காக எழுதி வைக்கிறது தெரியுமா?
திரும்பி படிக்கும்போது நம்மளுக்குள்ளார ஒரு வேகம் வரும், நம்மளுக்குள்ளார ஒரு வாஞ்சை வரும், நம்மளுக்குள்ளார ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வருங்க. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் பெறுவதற்கு இந்த செய்தி யூடியூபின் வாயிலா வரும்போது அதிகமா கேளுங்க, அடிக்கடி கேளுங்க. வரங்களை வேணுமா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இருந்தா கட்டாயம் தேவன் வரங்களினாலே நம்மை நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தேவனாய் கர்த்தர் அருள் செய்வார். இதற்காக உங்களை ஆண்டவர் தாமே, உன்னதமான தேவன் தாமே ஆசீர்வதித்து வரங்களினாலே உங்களை நிரப்புவார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177